ஹே கைஸ், வெல்கம் டு ஃபார் அவர் ஃபன். லாஸ்ட் வீடியோவில் சிகாகோவிலேருந்து பஃபலோக்கு காரில் வந்ததை பார்த்தோம். இங்கே ஏர்பிஎன்பி வீடு புக் பண்ணியிருக்கோம் பஃபலோவில். இன்றைக்கி அதோட ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். வாங்க. இதுதான் வீட்டோட ஃப்ரண்ட் வியூ. இந்த வீடை 3 nights and 2 daysக்கு புக் பண்ணியிருந்தோம். இந்த வீட்டோட கேட்டை திறந்து உள்ளே போன உடனே 2 வீடு இருந்தது. லெஃப்டில் ஒன்று, ரைட்டில் ஒன்றுன்னு. லெஃப்டில் ஹவுஸ் ஓனர் வீடு மாடியில் இருக்குது. ரைட்டில் தான் நம்ம புக் பண்ண வீடு. வீட்டோட டோருக்கு நம்பர் லாக் தான். இதோட நம்பரை நமக்கு முன்னாடியே மெசேஜில் சொல்லிடுவாங்க. உள்ளே என்ட்ரான உடனே நேராக கிச்சன் தெரியுது. ரைட்டில் ஹால் இருக்குது, சோஃபா இருக்குது, டிவி இருக்குது, ஃப்ரீ வைஃபை இருக்குது. அங்கே டைனிங் டேபிள், கிச்சன். 3 nights 2 daysக்கு $500 இந்த வீட்டுக்கு. இந்த வீட்டுக்கு 2 பெட்ரூம் உண்டு. ஒரு பெட்ரூம்லுமே வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. வார்ட்ரோப்பில் நமக்கு தேவையான பில்லோஸ் அண்ட் பிளாங்கெட்ஸ் வச்சுருப்பாங்க. நம்ம கொண்டு வந்த ட்ரெஸ்ஸையும் இங்கே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ கிச்சன் போய் பார்க்கலாம் வாங்க. கிச்சனில் நமக்கு தேவையான எல்லா பாத்திரமும் கொடுத்துருப்பாங்க சமைக்கிறதுக்கு. இங்கே கேஸும் உண்டு. நாங்கள் இங்கே தங்கியிருந்த 2 நாளுமே நாங்களே தான் கிச்சனில் சமைச்சு சாப்பிட்டோம். கிச்சன்லேருந்து ரைட் டோர் வழியாக பேஸ்மெண்ட்டுக்கு போனால் அங்கே வாஷர் அண்ட் ட்ரையர் கொடுத்துருக்காங்க. துணியெல்லாம் துவைச்சிக்கலாம். போகும்போதும் நம்ம யூஸ் பண்ண டவல் பிளாங்கெட்ஸ் எல்லாம் இங்கே கொண்டு வந்து போட்டால் அவங்க லாண்ட்ரி பண்ணிப்பாங்க. ரூமுக்கு பக்கத்தில் டாய்லெட் இருக்குது. டாய்லெட்டில் உள்ள நுழைஞ்ச உடனே சைடில் வார்ட்ரோப் இருக்குது. 2 வாஷ் பேசன் கொண்ட பெரிய மிரர் வச்ச ஸ்பேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் டாய்லெட் அண்ட் குளிக்கிற பாத்ரூம். இங்கே எல்லா திங்ஸையும் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா 2 நாளைக்கு சமைக்க தேவையான திங்ஸை ஆல்டி பக்கத்தில் இருந்தது. அங்கே போய் வாங்கிட்டு வந்துட்டோம். சமைக்கிறதுக்கு சில இன்க்ரீடியன்ட்ஸ் ஆல்ரெடி பேக் பண்ணி கொண்டு வந்தாச்சு. இப்போ இங்கே ரெடிமேட் சப்பாத்தி, பால், கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் மட்டும் வாங்கிக்கிட்டோம். அன்றைக்கி நைட்டு தூங்கியாச்சு. நாளைக்கு நயகரா தான். அடுத்து நயகரா வீடியோவில் உங்களை பார்க்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.